எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு நான் உண்மை நிகழ்வுன்னு 2 3 வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் இதை மாதிரியே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தவங்களுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது அதில் சில விஷயங்கள் அவங்களுக்கு அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் விரும்புவாங்க இல்லைங்களா? அப்படி தான் நான் ஒரு உண்மை நிகழ்வு தான் இது. என்னுடைய லைஃப்பில் நடந்தது. நான் ஒரு நைட் ஜேர்னி, எப்படி நைட் ஜேர்னி இருந்தது தனிமையில், எப்படி நைட் ஜேர்னி போயிட்டு எப்படி ஒரு திக் நைட் ஜேர்னி, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு அனுபவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அனுபவத்திலேயே ஒரு என்ன சொல்கிறது, அந்த அனுபவத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அனுபவத்தை இருக்கும் பொழுது ஒரு த்ரில்லிங் இருக்கும். ஆனால் அந்த அனுபவம்லாம் முடிஞ்சிட்டு அது ரிலாக்ஸ் ஆன பிறகு அதில் ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் கிடைக்கும்ல. அதுதாங்க எல்லாமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம அனுபவங்கள் நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அது ஒரு த்ரில்லிங்காகவும், இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயத்தோடையே அது இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு அது நம்ம மீண்டு வெளியில் வரும்பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் மாதிரி அது எதுவுமே கிடையாதுங்க. அதை மாதிரி ஒரு சின்ன அனுபவம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு முறை நாங்கள் திருச்சி போயிட்டு திரும்பி உடனே ரிட்டன் நாங்கள் வர மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 hours ஜேர்னின்னு வச்சுங்களேன். ஆனால் பட் அது என்ன ஆயிட்டுன்னா, நாங்கள் 4 o'clock கிளம்பிட்டு ரிட்டன் திரும்பும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஜேர்னிலேயே ரோடு பிளாக் பண்ணிடுறாங்க. ரோடு பிளாக் பண்ணிவிட்டு யாரோ தலைவர் மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது தலைவர் மீட்டிங் கூட எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஏதோ ரோடு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ரொம்ப தூரத்துக்கு பிறகு நாங்கள் நிற்கிறோம். அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏதோ மீட்டிங் நடக்குது போல இருக்குது. அப்போ நாங்கள் நிற்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி நின்றுட்டுருக்கோம். பிளாக் பண்ணிட்டாங்க. திரும்பி ரிட்டன் போகவும் முடியல. நல்லா பின்னாடி முன்னாடி எல்லாம் ஒரே டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி அப்படியே நின்றுச்சு. ஒரு 3 row கிட்ட நிற்கிதுங்க வண்டி. அது ஒரு சைட்லேயே நிற்க வச்சுட்டாங்க எல்லா வண்டியும், புரியுங்களா? ஒரு சைடு 2 சைடு போகிற வண்டியெல்லாம் ஒரு சைடு பண்ணிவிட்டு எல்லா வண்டியும் 3 row நிற்கிதுங்க வண்டி. அப்போ நாங்கள் கிளம்புனது 5 o'clock, 4 o'clock கிளம்புனோம். 5 o'clock நிற்கிறோம். அப்போ எவ்வளோ நின்று இருப்போங்கிறீங்க? அந்த மீட்டிங் அந்த தலைவர்கள்லாம் வரத்துக்காக பிளாக் பண்ணி, அவங்க ஒருத்தராக வரக்குள்ளேயும் பிளாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம். திரும்பி அந்த மீட்டிங் முடியறதுக்காக அவ்வளோ கூட்டமாக பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ 4 hours வர வேண்டிய ஜேர்னி ஏர்லி மார்னிங் 3 o'clock நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் உள்ள அந்த த்ரில்லிங்கான அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள நிறைய பேர் சேர்ந்து போயிருந்தாலோ, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் அது மாதிரி கூட போயிருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். போனது நானும் என்னுடைய பொண்ணும் 2 பேர் தான். 2 பேருமே பொம்பளை பசங்க. நாங்கள் பிடிச்சது ஓன் டிரைவர் கிடையாது, ஓன் வண்டி கிடையாது. நாங்கள் திடீர்னு வர மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. டிரைவர் நாங்கள் அங்கேருந்து பிடிச்சிட்டு வரோம். ஆன்லைனில் புக் பண்ணி டிரைவர் போட்டுக்கிட்டு வர்றோம். அது இந்த டிரைவரை எங்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாத டிரைவர். நாங்கள் போகிற வருஷத்தில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திடீர்னு வர்ற பயணம் ஆயிடுச்சு. அதனால் அது மாதிரி இந்த மாதிரி நாங்கள் அனுபவத்தில் போனதில்லை. ஏன்னா எங்களுக்குன்னு சில டிரைவர்ஸு, சில நம்ம தெரிஞ்சவங்களை புக் பண்ணிட்டு தான் நம்ம எங்கேயும் போவோம் இல்லைங்களா? இல்லை கார் புக் பண்ணாலும் நம்ம தெரிஞ்சவங்க யாராவது இதுமாரி போகிறது தான் வழக்கம். இது இங்கே மாட்டினதும் அந்த சுச்சுவேஷன் பாருங்கள். 4 o'clock, 5 o'clock ஆகுது, 5 o'clock, 6 o'clock ஆகுது, 6 o'clock, 7 o'clock ஆகுது. இப்படியே எவ்வளோ நேரம் நிற்பீங்க ரோட்டில்? இருந்த தண்ணியும் தீர்ந்து போயிடுச்சு. ஸ்நாக்ஸ் கிடையாது. நாங்கள் வந்துடலான்ட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஃபுட்டுக்கு எதுவுமே கடையெல்லாம் இருந்தாலும் கூட நான் நிற்கிற இடத்துல ஒரு கடையும் இல்லை. எல்லாமே மீட்டிங்காக கடையெல்லாம் மூடிட்டாங்களா என்னான்னு தெரியல. எந்த இதுவுமே கிடையாதுங்க. அப்படியே நிற்கிறவங்க. ஐயோ, அந்த ஒரு அனுபவம் அப்பா வேர்த்து போகுதுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. மூச்சு முட்டுற மாதிரி இருக்குங்கிறாங்கல்ல. ஏன்னா அந்த வண்டி நிற்கிறது கூட பரவாயில்லைங்க, நம்ம ஃப்ரீயாக கதவை திறந்து வச்சுட்டு இருக்க முடியல.
ஏன்னா அங்கே வந்து கூட்டத்துக்கு வந்த கொஞ்ச தூரம் அந்த என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக நவந்து நவந்து வரதும் அந்த கூட்டத்திலேருந்து போகிறவங்க வரவங்கலாம் அப்போ தான் எங்களுக்கு அந்த மீட்டிங் நடக்குதுங்கிறதே தெரியுது. அதுலேருந்து வர ஜனங்கள் வந்து கிராமத்து ஆளுங்களாக இருக்காங்க. ஒரே ஜே 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 ஜேன்னு வரவங்க அவங்க பாட்டில் போயிட்டும் இல்லை. அந்த க சில பேர் வந்து அந்த நம்ம வண்டியை தட்டிக்கிட்டே போகிறாங்க காரை. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் கூட வந்த டிரைவர் இல்லைங்க, அதை மாதிரி டிரைவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க. 2 பேர் பொம்பளை பசங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவர் கேர் பண்ணிட்டார் பாருங்களேன். அதுதான் மேடம் நீங்கள் அக்கான்னு தான் கூப்பிட்டுச்சு. அந்த பையன் சின்ன பையன்தான், நிச்சயம் வந்து குறைஞ்சது ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டுச்சு. அக்கா கதவெல்லாம் திறக்காதீங்க அக்கா, அவங்கெல்லாம் கிட்ட வர சமயத்துலலாம் நீங்கள் வந்து எதுவுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ உள்ளே எப்படி இருந்து உட்காந்துருக்கணும் பாருங்களேன். வண்டி இப்படி போயிட்டே இருக்குதுங்க, ஆளுங்கள் போயிட்டே இருக்குதுங்க. சில பேர் அதை வண்டியை டம் 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 டம்னு அடிச்சுட்டு அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கோவம் வர மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த டிரைவர் தம்பியில் அது சொல்லுது, நீங்கள் எந்த பேச்சுமே கொடுத்துடாதீங்க, இது வந்து மீட்டிங்கில் எப்படி வேணாலும் மாறி பேசிடுவாங்க டக்குன்னு, நீங்கள் பேச்சே கொடுக்காதீங்க என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே உட்காந்துருக்கும் பொழுது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். ஜென்ஸ் தடையெல்லாம் போயிருக்கும், பயங்க அப்படியே. அந்த மாதிரி பயம் வந்து என்றைக்குமே நம்ம லைஃப்பில் பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு பயம். ஆனால் அந்த பையன் நல்ல பையன்தான், இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத டிரைவர் அழைச்சிட்டு வந்திருக்கோம். அப்படி சின்ன ஒரு பதட்டம் இருக்கும்ல இந்த பையன். ஆனால் அந்த பையன் ரொம்ப கேர் எடுத்துக்கிடுச்சு. தண்ணி கூட எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூரமாக போய் எங்கேயோ போய் தண்ணி கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே நான் வந்து கொஞ்சம் தூரம் போகுதா அப்படி இருக்கக்குள்ளே அந்த பையனே கேட்டுச்சு, இந்த இடம் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் வேணால் போயிட்டு வந்துடுங்க, இங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்குது, லேடிஸ்லாம் போகிறாங்க பாருங்கன்னு சொல்லிச்சு. சொல்லிவிட்டு அந்த என்ன பையன் அந்த பையன் சொல்லுதுன்னா, நீங்கள் வண்டியை விட்டு நானும் இறங்கிட்டேன்னா டக்குன்னு மூவ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நான் மூவ் ஆகிட்டேன்னா நீங்கள் பயப்படாதீங்க, நான் மூவ் ஆகினாலும் உங்களுக்கு வெயிட் பண்ணுவேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அப்படி சொல்லும்பொழுது நம்மளுக்கு இறங்கவும் பயமாக இருக்குது. டக்குன்னு நம்ம போயிட்டு வந்துருக்கிறதுக்குள்ளே அந்த வண்டி மூவ் ஆகிடுதோ அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங். அப்புறம் அப்படியே சரிட்டு போகாமல் தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அப்புறம் எல்லாருமே மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு. சரின்ட்டு அப்புறம் அந்த பையன் அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு ரொம்ப சேஃபாக அந்த நம்ம வந்து நம்ம வர வரைக்கும் நம்மளை மேலே கண் வச்சுட்டு வந்து வண்டியில் உட்காந்தோம்னு வச்சுங்களேன். இது என்னன்னா, என்னுடைய டாக்டருக்கு வந்து அவளால் உட்காந்தும் இருக்க முடியல, புலம்பி தீக்கிறா. அதுக்கு இதுக்கடையில் என்னென்னா, எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்துட்டோம்ல, எங்களுக்கு கேர் எடுத்துப்பாங்களே. என்னுடைய பிரதர் மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல, ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்குது தம்பி. அங்கே என்னுடைய பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க மருமகனும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு டிரைவர்கிட்டையும் கொஞ்சம் பேசினாங்க. ஏன்னா நேரம் ஆகிட்டே இருக்குதுங்க, என்ன சுச்சுவேஷன், வண்டி மூவ் ஆகுமா, அனுப்பி விட்டுட்டுருக்கவங்களுக்கு எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்திருக்கும் பாருங்கள். அங்கங்கே அவங்கவுங்க என் தம்பி தவிக்கிறான், எங்கள் மருகவா தவிக்கிறார், இப்படியே ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். அப்படியே வந்து மீட்டிங் முடிஞ்சு அவங்களுக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பார்சல்லாம் வச்சுட்டு அங்கங்கே சாப்பிட்றாங்க, அங்கங்கே போகிறாங்க வர்றாங்க, என்னமோ ஜேன்னு அவங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லாவா இருக்காங்க. நாங்கள் நின்றுட்டு உட்காந்துருந்தோம் பாருங்கள், அவங்கெல்லாம் தவிச்சோம் பாருங்க அப்பா. அப்புறமா முடிஞ்சு ஓரளவு மூவ் ஆகுதுங்க வண்டி. எவ்வளோ வருஷம்னா 5 இயர்ஸுக்கு மேலே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோங்க நைட்டில். இது மிட் நைட் ஜேர்னி, திக் ஜேர்னி. அப்புறம் வண்டி மூவ் ஆகுதுங்க. அப்போ தான் கொஞ்சமாக மூவ் ஆகி அப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. அந்த நைட்டில் ஃபாஸ்ட்டாக போகும் பொழுது 2 மணி. அப்போ பார்த்தா வண்டியெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுது. திடீர்னு பார்த்தா ஒரு வண்டியே மேலே எங்கெங்கெல்லாம் அந்த வண்டியெல்லாம் போகுது, நம்ம வண்டி போய்ட்டு தனியாக போகிற மாதிரி இருக்குது. ஒரு பயம் இருக்குது. பார்த்தா அந்த பையனுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துட்டு போல இருக்குது. ரொம்ப நேரம் அந்த நிற்கும் போதெல்லாம் தூங்கவே இல்லை. அது என்ன நடக்க போதோன்னு அப்படியே முடிச்சுட்டே இருந்துட்டான். வண்டி ஓடும் பொழுது பார்த்தா என் பொண்ணு நல்லா தூங்கிட்டான். எனக்கு கண்ணை கொண்டு அடிக்குது, எனக்கு பயமாகவும் இருக்குது. நம்ம தனியாக வந்துட்டுருக்குள்ள தூங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியே. இதில் என்ன பண்ணிச்சிங்கன்னா, அந்த பையன் கொண்டு ஒரு இடத்துல நிறுத்துனுச்சுங்க வண்டியை. அது எந்த இடமும் இல்லை, ஒரு இடம். அப்போ ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நிறுத்திட்டதும் நான் அப்படி தூங்கிட்டு தான் டவுக்குன்னு தூக்கி போட்டதும் வண்டி நிற்கிது. அந்த இடம் பார்த்தா ஒரே கும்மிருட்டாக இருக்குது. செம்ம பயங்க. அந்த பையன் என்ன பண்ணிச்சு, டக்குன்னு அது
தூக்கம் வந்துடுச்சு போல இருக்கு. அப்படியே இந்த நிறுத்திட்டு அப்படியே ஷீட்லேயே படுத்துட்டு அப்படியே கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்குது. அப்போ நான் முழிச்சிட்டேன். இது எதுவுமே தெரியாமல் என் பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு பதக்கிட்டு இருக்கிறது வண்டியை எடுக்கிற வரைக்கும். ஆனால் நல்ல பையன் தாங்க, நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன். ஆனால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல, யாரும் தெரியாத டிரைவரை பிடிச்சிட்டு வந்தோம். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ நல்லதாக வந்துட்டாலும் நம்மளுக்கு ஒரு பயம்னு இருக்கும்ல. அதை மாதிரி ஒரு த்ரில்லிங் வந்து அப்பா. அப்புறம் அந்த பையன் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அது தூங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. பிறகு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிச்சு. அதோட வண்டி எடுத்துகிட்டு வந்துச்சுங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வந்துச்சு. ஃபாஸ்ட்டாக கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு ரொம்ப நன்றி சொல்லாத குறையா அந்த நன்றி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்னன்னாங்க, அந்த பையன் வந்து நம்ம தாங்க இந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அப்படி அந்த அந்த பையங்க வந்து முஸ்லீம் பையங்க. எவ்வளோ ஒரு இது பாருங்களேன், நல்ல ஒரு தன்மையாக அப்படியே கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுட்டு சேஃபாக வீட்டில் வந்துட்டு, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்லாம் நான் சொன்னேன். ரொம்ப சேஃபாக கொண்டாந்து விட்டப்பா, ரொம்ப நன்றி, இதை மறக்கவே மாட்டேன்ப்பா அனுபவத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டேன் நான். எப்போயாவது திரும்ப தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. திருச்சியில் யாராவது உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் நம்பர் கொடுங்க டிரைவருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது தங்கச்சி கூட நான் கொடுத்துருந்தேன். அப்புறமா அவங்க கூட 2 தடவை அதுக்கு பிறகு கூப்பிட்டுட்டாங்க. அந்த பையனை நல்ல பையன்தான். அந்த மாதிரிங்க சில நல்ல மனிதர்கள் நம்ம சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்களேன். நாம் நல்லதையே நினச்சிட்டு சுற்றி பார்த்தோன்னா எல்லாருமே நல்லவங்களாக தெரிவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நம்மள இருக்குது. ஆனால் நடுநாத்திரிங்கிறதுனால கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் பதக்கம் தாங்க இருந்துச்சு. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கெல்லாம், என்னுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. இதை மாதிரி எல்லாருமே இருந்துட்டால் எப்படி இருக்கும். நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதெல்லாம் வர்றதுக்கு கூட சில பேருடைய கமெண்ட்ஸு, சில பேருடைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐயோ இப்படி இருக்கிறாங்களான்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் அதையும் மீறி நல்ல பசங்களும் இருக்கிறாங்கங்க. இன்னும் நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு போல இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.